அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மன்னன் இல்லாத நாட்டிற்கு நீ மன்னனாக ஆவாய் என்று பரதனை வேண்டிய மக்கள். பாடல் எண் 1005. இன்றிங்கே நாடு கொண்ட இன்னல் என்னும் புயல்கானின் உன் துயரம் கூடி கண் ஓங்கு நீர் மின் தீயணைக்கும் உண்மையதால் துயர்களை வாய் ஒளி இழந்தே ஓய்ந்திருக்கும் மன்னரில்லா நம் நாட்டின் மன்னனாகி உயர்வருள்வாய். இதுவே 1005வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இன்றிங்கே நாடு கொண்ட இன்னர் எனும் புயல்கானின் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்பு மிகுந்த பரதனே, உன்னுடைய தந்தையின் மரணத்தாலும் தமையன் மனம் சென்றதாலும் உன்னுடைய உள்ளத்திலே பெரும் துயரம் எழுந்திருக்கிறது. அந்த துயரத்தால் நீ வேதனை அடைந்திருக்கிறாய். ஆனால் இன்று நம்முடைய நாடானது எதிர்கொண்டிருக்கக்கூடிய பெரும் புயல் போன்ற துன்பத்தை நீ கண்டாய் என்றால் உன் துயரம் கூடி கண் ஓங்கு நீர் மின் தீயணைக்கும். உன்னுடைய உள்ளத்திலே எழக்கூடிய துயரமானது மிகவும் கூடி போய் ஏற்கனவே அழுது கொண்டிருக்கூடிய உன்னுடைய கண்களில் எழும் கண்ணீரானது மேலும் மேலும் உயர்ந்து சென்று வானை தொட்டு அந்த வானிலே உலவுகின்ற கதிரவன் என்கிற பெரும் தீயையும் அணைத்துவிடும், அந்த பெரு நெருப்பையும் அணைத்துவிடும். உண்மையதால் துயர்களை வாய் ஒளி இழந்தே ஓய்ந்திருக்கும். இது உண்மை என்பதால் உன்னுடைய உள்ளத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த துன்பம் யாவையும் நீ அகற்றி விடுவாய். ஒளி இழந்து நம்முடைய மன்னனாகிய தயரதர் மரணம் அடைந்ததால் ஒரு ஒளி கதிரவன் போன்றே பெரும் ஒளி கொடுத்து நம்முடைய நாட்டை பேணி பாதுகாத்த, நாட்டை சிறப்புடன் ஆட்சி செய்த அந்த கதிரவன் போன்று திகழ்ந்த நம்முடைய மன்னர் மரணம் அடைந்ததால் அந்த கதிரவ ஒளியை இழந்து போய் ஓய்ந்து கிடக்கக்கூடிய நம்முடைய நாட்டிற்கு மன்னரில்லா நம் நாட்டின் மன்னனாகி உயர்வருள்வாய். அவ்வாறு நம்முடைய மன்னர் இல்லாத நிலையிலே, மன்னர் இல்லாமல் துன்பத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டிற்கு இந்த நாட்டின் வாரிசாக திகழக்கூடிய, ஆட்சி பொறுப்புக்கு உரியவனாக திகழக்கூடிய நீ மன்னனாக ஆகி உன்னுடைய சிறப்பு பண்புகளால் இந்த நாட்டுக்கு மேலும் மேலும் பெருமை சேர்ப்பாய் என்று அந்த கோசல நாட்டு மக்கள் பரதனிடம் அன்புடன் கோரிக்கை வைத்தனர். இதுவே 1005வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1006வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.